ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. முதல்ல உன் பைய ஓபன் பண்ணி காட்டு. நீதான் உள்ள எங்கயாவது மறைச்சு வச்சிருப்ப. என்ன காஞ்சனா இப்படி பேசுற? வேற எப்படி பிரபா பேச சொல்றீங்க? அந்த நெக்லஸோட வேல்யூ தெரியுமா? இன்னைக்கு 1 crore போகும். ஏய், முதல்ல பேக் காட்டுன்னு சொல்றல. நான் எடுக்கலமா. அழாத மகா. எங்க அண்ணா அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அவரை போய் சேலைக்கு அட்வான்ஸ் பணம் கூட வாங்காம போனாரு. எனக்குன்னு வாங்கி வச்சிருந்த புடவைய திவ்யா அக்காக்கு கொடுத்தாரு. அவரை திருடன்னு சொல்றாங்க. நான் அதை பார்த்துட்டு இங்க சும்மா நிக்கிறேன். என் அண்ணங்க அவரு. நீங்களே சொல்லுங்க, அவர் என்ன திருடுற ஆளா? அழாத. எனக்கு தெரியாத அவரை பத்தி. கண்டிப்பா அவர் எடுத்துக்க சான்ஸே இல்ல. எடுக்கறத பைய எதுக்குடா புடிச்சிட்டு இருக்க? தலடா. அம்மா, அம்மா. நான் பாத்ரூம்ல பாத்துட்டு வரேன். அங்க யாரு வைக்க போறா? பொதுவா பொம்பளைங்க குளிக்கும் போது செயின்ல என்ன பற்ற கூடாதுன்னு பாத்ரூம்ல தான் கழட்டி வைப்பாங்க. நான் பாத்துட்டு வரேன், இருங்க. சரி போ. மகா, மகா, மகா. அதோ வரேன்க்கா. அக்கா. மகா, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குக்கா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஆமாக்கா. இப்ப வந்தாரே சாம்பிள் புடவையை காட்டுறதுக்கு, அவர் தங்கச்சிக்காக எடுத்துட்டு வந்ததான். அவர் தங்கச்சின்னு அப்படியே ஊருக்குறாரு. ஆமாக்கா, நானும் பார்த்தேன். அவருக்கு போய் திருட்டு பட்டம் கட்டி இவங்கள திருந்தவே மாட்டாங்க. சரி, நான் ஏன் இந்த சாரி அவர்கிட்ட இருந்து எதுக்காக வாங்கினேன் தெரியுமா? எதுக்குக்கா? உனக்காக தான். எனக்கு எதுக்குக்கா? இந்த சாரி பார்க்கும் போதே தெரிஞ்சிருச்சு உன் கலருக்கு இது செம்மையா இருக்கும்னு. அதுக்காக தான் அவர் தங்கச்சிக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு என் தங்கச்சிக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் செல்ஃபிஷா நடந்துகிட்டேன். தப்புதான், பட் இட்ஸ் ஓகே. வேற சாரியா அவர் தங்கச்சிக்கு கொடுத்துக்கிட்டோம். இந்த சாரி உனக்கு தான். ஏ திவ்யா, ஏடி உனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கினதை அவகிட்ட குடுக்குற? அப்பா, அவங்கள பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. ஏய், என்னடி பேச வேண்டாம்? என்ன பேச காஞ்சனா, கொஞ்சம் அமைதியா இரேம்மா. யாரு என்ன சொன்னாலும் இது உனக்கு தான், வெச்சுக்கோ. வாங்கிக்கோன்னு சொன்னேன். அக்கா. மகா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்றதுனே தெரியல. திரு கூட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அவன் மீட்டிங்ல இருக்கான். இல்ல, நான் அதை அப்பவே முடிச்சிட்டேன். ஆமா, உன் கூட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா உன்னையும் காணோம். அதான் உனக்கு ஃபோன் பண்ண. இது நல்ல சான்ஸ். இவங்க போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. இவங்கள வச்சே கவிதா பிரச்சனையை சரி பண்ணா என்ன? போர் அடிக்குதுன்னு சொல்ற, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லாம என்னைய பாத்துட்டு இருக்க? நீங்க அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஆபீஸ் வேலையா இருக்காரு. அதானக்கா உங்க ப்ராப்ளம்? நானும் இவ்ளோ நேரம் அதைத்தானே சொன்னேன். அது இல்லக்கா,
அவர் ஆபீஸ் வேலையில நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவரும் ஃப்ரீ ஆயிடுவாரு, நீங்களும் அவர் கூடவே இருந்த மாதிரி இருக்கும்ல. கரெக்ட் தான். ஆனா ஆபீஸ் வேலை இன்னும் போர் மகா. அதான் யோசிக்கிறேன். என்னக்கா நீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதும் எப்படியும் ஆபீஸையே நீங்க தான் பாத்துக்க போறீங்க. இப்பவே சின்னதா பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்ல. அதை விட முக்கியமா அவருக்கு ஹெல்ப்பாவும் இருக்கும்ல. பாவம், எவ்ளோ டென்ஷன் அவருக்கு. எத்தனை வேலை தான் அவர் பாப்பாரு. எல்லாத்தையும் நல்லா பாத்துட்டீங்களா? ஆமா மகா, எல்லாமே சரியா தான் இருக்கு. என்னக்கா, எங்க ஊர் பொட்டி கடையில பொட்டுக்கடலை வாங்கிட்டு வந்தா கூட எவ்ளோ பணம் எடுத்துட்டு போகணும், எவ்ளோ வாங்கணும், மீதி சரியா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணுவோம். இது இவ்ளோ பெரிய கணக்கு. இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்கக்கா. எல்லாரும் மனுஷங்க தானே, முன்ன பின்ன இருக்க தானே செய்வாங்க. நீங்க நல்லா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அவருக்கும் நிம்மதியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். இதுக்கு மேல செக் பண்றதுனா பர்ச்சேஸ் ஆர்டரையும் அவுட் பேமெண்ட்டையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். அது கொஞ்சம் பெரிய வேலை தான். இரு, அதையும் பார்த்துடலாம். அக்கா, என்னாச்சுக்கா? ஒரு நிமிஷம் இரு. என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு திவ்யாக்காக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே அக்கா விட மாட்டாங்க. ஏதாவது பில்லு மிஸ் ஆயிருக்கும், அதை மார்க் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நோ, ஒரு பில் இல்ல திரு. இங்க பாரு, இன்னொரு பில்லு. இங்கேயும் அதே கதை தான். பணம் போயிருக்கு, ஆனா ஸ்டாக் உள்ள வரல. ஆமா, என்ன திரு ஆமாங்கற? இதெல்லாம் நீ தானே பாத்துக்கணும். திவ்யா, எல்லாத்தையும் நானே பார்த்துக்க முடியுமா? எனக்கும் மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல. சரி, நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். அப்ப இதெல்லாம் யார் தான் பாத்துக்கறாங்க? கவிதா தான் பார்த்துக்கிறாங்க. இதுல தப்பு வர்றதுக்கு சான்ஸே இல்லையே. அத்தை எதுவும் மிஸ் பண்ண மாட்டாங்களே. ஆனா இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கே திரு, எப்படி? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அக்கா, பாரு, உங்க 2 பேருக்குமே குழப்பமா இருந்தா பேசாம அவங்க கிட்டயே கேட்டுறலாமே. திரு, மகா சொல்றதுதான் கரெக்ட். பேசாம சித்தியே கேட்டுலாம். ம், வா திரு. சரி.